டியூப் தமிழ் வணக்கம். வரும் வாரங்களில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் தன்னுடைய படைத்துறை தலைவர்களை அழைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அவர் கொடுத்திருக்கின்ற கால அவகாசம் 4 இருந்து 6 வாரங்கள் வரை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு காரணம் சீன அதிபரை சந்திப்பதற்கு அவர் வைத்திருக்கும் திகதி மே மாதம் 14, 15 ஆகிய 2 நாட்களும் ஆகும். எனவே 6 வார காலத்தில் வருகின்ற இந்த சந்திப்பின் பொழுது இந்த போரை வெற்றி பெற்ற ஒரு நாயகனாக சீன அதிபரனுடன் சந்திப்பதற்காக பேச்சுவார்த்தை மேசையில் அவர் உட்கார வேண்டும். எனவே 6 வார காலத்திற்குள் ஒன்று வெற்றி, இல்லையேல் அமைதி பேச்சுக்களில் ஒரு தீர்வு, இவற்றை எட்டி தொட்டுவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மாதம் கடைசி பகுதியில் சீன அதிபரை சந்திக்க இருந்த டொனால்ட் ட்ரம்ப் போர் காரணமாக அவரை சந்திக்காமல் பின்போட்டதும், அதன் பின்னர் வருகின்ற அக்டோபர் மாதம் தென்கொரியாவில் நடைபெற இருக்கின்ற உச்சி மாநாட்டில் சீன அதிபரை சந்தித்து பேச இருக்கின்றார். அதற்கு முன்னதாக முன்னோட்ட சந்திப்பாக இது அமைகின்றது. இந்த சந்திப்பின் பொழுது வர்த்தக போர், வரி போர் தொடர்பாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வரிகள் யாவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அதை பேசுவதற்கு புறப்படுகின்றார். அப்படி புறப்படுகின்ற பொழுது ஈரானுடைய அதிகாரம் வீழ்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதனால் அதற்கான காலக்கெடுவை விதித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் டொனால்ட் ட்ரம்ப் தான் நினைத்தபடி மே மாதம் வெற்றியுடன் அவரை சந்திக்க விட முடியாது என்பது ஈரானுடைய வியூகமாக இருக்கின்றது. சற்று முன்னர் வெளியாகி இருக்கும் தகவலின்படி அமெரிக்காவினுடைய 3000 பாராசூட் படைகள் ஆகாயத்தில் இருந்து கொட்டுப்பட போகின்றன. இவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. எப்படி ரஷ்யா உக்ரைனுடைய தலைநகரை கைப்பற்ற புறப்பட்டு அதை கைப்பற்ற முடியாமல் இத்தனை ஆண்டுகளாக மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றதோ, அதுபோல இந்த பாராசூட் படைகளும் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப் போகின்றார்களா, இல்லை ஈரானுடைய தீவை பிடிக்க போகின்றார்களா, இல்லை கோர்முஸ் நீரிணையை பிடிக்க போகின்றார்களா, இவர்கள் எங்கே பறந்து வந்து இறங்க போகின்றார்கள் என்பது கேள்விக்குறி. ஒரு நாட்டினுடைய படைகளை பாராசூட் மூலம் கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்கள் பாராசூட்டில் இறங்கி அமைதியாக இருக்க முடியாது, போரை உடனடியாக சந்திக்க வேண்டிய அபாயமான நிலை வரும். இந்த நிலை மிக மிக மோசமான நெருப்பாக இருக்கின்றது. அடுத்து வரும் மணி நேரங்கள் என்ன நடைபெறும் என்று யாரும் சொல்ல முடியாத அமைதி நிலை ஒன்று காணப்படுகின்றது. இந்த செய்தி வெளிவருகின்ற பொழுது பாராசூட் படைகள் இறங்கியும் இருக்கலாம். இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய அரசியல் அதிகாரம் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவில் 6 வார கால அவகாசம் முடிவதற்கு முன்னதாக உள்ளூர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் சரிய ஆரம்பித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் வரி கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இருந்து புறப்பட்டு அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்தில் மேரோ லெகோ என்கின்ற இடத்தில் பாம் பீச் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கடற்கரை ஓரமாக தன்னுடைய மாளிகையை அமைத்து குடியேறி இருக்கின்றார். இப்பொழுது அப்பகுதியில் இருக்கின்ற உள்ளூர் காங்கிரஸ் சபைக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதில் அமெரிக்க அதிபரனுடைய அரண்மனை இருக்கின்ற பகுதியில் அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வாக்களித்து இவரே சிறந்த வேட்பாளர், இவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறியதன் பின்னர் அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். தேர்தலில் தன்னுடைய வீடு இருக்கின்ற இடத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியை தழுவி இருக்கின்றார். பாம் பீச்சில் போட்டியிட்ட ஜென் மெப்லஸை வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் தானும் அவருக்கே வாக்களித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் தேக பயிற்சியாளராகிய பெண் வேட்பாளர் 40 வயதுடைய எமிலி கிரெகரி இவரை தோற்கடித்து 51% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இந்த தேர்தல் சாதாரணமானது அல்ல. அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் சகல இடங்களிலும் அடிவாங்கக்கூடிய அபாயத்தின் அடையாளமாக இது இருக்கின்றது. அப்படியான காரியம் நடைபெற்று விடுமாக இருந்தால் அமெரிக்க அதிபரினால் தொடர்ந்து எதையும் செய்ய முடியாத அளவிற்கு டெமோக்ராட் கட்சி அதிகார பலம் பெற்று அவரை தடுத்துவிடும். அவருடைய போர் நடவடிக்கைகள் எல்லாம் பெரும் சங்கடத்தை சந்திக்க நேரிடும். இந்த நிலையில் வடகொரியாவில் இன்னொரு புதிய நெருப்பு மூண்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பாரிய வல்லரசுகள் திரைமறைவில் இருந்து காரியங்களை நகர்த்தினாலும் இரண்டாவது அணிகள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வடகொரிய அதிபர் எங்கே என்று காத்திருக்கின்றார் இந்த போரில் தாக்குதலை நடத்துவதற்கு. அவருடைய எதிர்கருத்துக்கள் நேற்று வெளியாகி இருந்தன. அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்,
வடகொரியாவில் அணுகுண்டு இருப்பது சரியானது என்று இந்த நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய நெருங்கிய நண்பரும் பெலருஸ் நாட்டினுடைய அதிபரும் 26 வருடங்களுக்கு மேலாக அதிகார கட்டிலில் இருக்கின்ற ஐரோப்பாவினுடைய கடைசி சர்வாதிகாரி என்று வர்ணிக்கப்படுகின்ற அலெக்சாண்டர் லுகாஷென்கோ நேற்று வடகொரியாவில் சென்று இறங்கியிருக்கின்றார். அலெக்சாண்டர் லுகாஷென்கோவிடம் அணுகுண்டு இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் உக்ரைன் போரை காரணம் காட்டி பெலருஸில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. வடகொரியாவிடமும் அணுகுண்டு இருக்கின்றது. எனவே இந்த அணுகுண்டு இருக்கின்ற 2 நாடுகளும் பேச்சுக்களை நடத்தி இருப்பதும் இவருக்கு பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டு இருப்பதும் இந்த போர்க்களத்தில் அடுத்த விடயமாக இருக்கின்றது. இந்த 2 பேரும் 1945 ஆண்டு வடகொரியா தென்கொரியா போர் நடைபெற்ற பொழுது வடகொரியாவினுடைய சார்பில் போரிட்டு மடிந்த சோவியத் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதுபோல உக்ரைன் போரில் மடிந்த 6000 வரையான வடகொரிய போர் வீரர்களுக்கும் இவர்கள் அஞ்சலி செலுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இருவரும் என்ன பேசினார்கள் என்பது வெளிவரவில்லை. ஆனால் இந்த போர் அடுத்த கட்டத்திற்குள் செல்லுமாக இருந்தால் இந்த அணுகுண்டுள்ள இருவரும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஈரானுடைய போரை அமெரிக்கா வெற்றி பெறுமாக இருந்தால் வடகொரியா பெலருஸ் போன்ற நாடுகளுக்கு அது ஆரோக்கியமாக அமையாது. எனவே தங்களுடைய சீடர்களை ஏவி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி அமெரிக்கா தன்னுடைய சீடனாகிய இஸ்ரேலை ஏவி இந்த போரை நடத்துகின்றதோ அதுபோல சீனாவிற்கு வடகொரியாவும் ரஷ்யாவிற்கான வடகொரியாவாக பெலருஸ் நாடும் இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய பாணியில் இவர்களும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவேதான் இந்த விவகாரம் சாதாரண விடயமாக இல்லை. உலகளாவிய ரீதியில் மூண்டு கொண்டிருக்கும் பெரும் போரின் மேக மூட்டங்களுக்கு உள்ளே இந்த மேகங்கள் சந்தித்திருக்கின்றன. இந்த இருவருமே ஈரானுடைய நெருங்கிய நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவரும் பேசி இருப்பது ஈரானுக்கு எப்படி ஆதரவு செலுத்தலாம், ஈரானை எப்படி காப்பாற்றலாம் என்று பேசியிருக்க மாட்டார்கள் என்பதற்கான எந்த அடையாளங்களும் இல்லை. இப்படியாக ஈரானில் நடைபெறுகின்றது ஒரு விவகாரம். அதை அடியொற்றி பல கிளை கதைகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பெரும் போர் ஒன்றிற்கான கோலத்தின் புள்ளிகளாக ஆங்காங்கு போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பற்றி கொள்ளுமாக இருந்தால் அது பெரும் ஆபத்தான போராக வரும். அதற்குள் போரை முடித்து அமெரிக்கா வெளியேறாவிட்டால் நிலைமை பாரதூரமான இடத்திற்கு செல்லும். எப்படி அமெரிக்கா விட்டுக் கொடுக்க தயார் இல்லையோ அதுபோல அமெரிக்காவினுடைய எதிரணியும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இந்த இருவருமே உலகத்தை பற்றி கவலைப்படவும் இல்லை. உலகத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் போர் கட்டுமீறி போய்விட்டது, தயவு செய்து நிறுத்துங்கள் என்று இன்று காலை மறுபடியும் அலறி இருக்கின்றார். அவருடைய அலறலை கேட்பதற்கு இப்பொழுது யார் இருக்கின்றார்கள் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது காற்று. அதற்கேற்ப காற்றாடியும் வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் எந்த இடத்தில் போர் எப்படி திரும்பும் என்று சொல்ல முடியாத அசுர வேகம் ஒன்று காணப்படுகின்றது. புயலுக்கு முந்திய அமைதி போல இந்த அமைதி காணப்படுகின்றது. இந்த அமைதி குலையக்கூடாது என்பதும் தொடர்ந்து அமைதி ஏற்பட வேண்டும் என்பதும் உலகத்தின் பிரார்த்தனையாக இருக்கின்றது. அதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். இந்த போர் நின்று அமைதி திரும்ப வேண்டும் என்கின்ற குரல் எங்கும் ஒலிக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.